ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உன் தலையெழுத்தை மாற்றி அமைச்ச உன் வராகி அம்மா இப்போது உன்னை சுற்றி இருக்கும் எல்லா தீவினைகளையும் செய்வினைகளையும் அகற்றி உன் வாழ்க்கையில் உனக்கு இழைக்கப்பட்ட கஷ்டங்களுக்கும் முடிவு கட்ட போகிறேன். நீ இழந்துவிட்ட பொக்கிசங்களையும் எதிர்பார்த்த ஆசைகளையும் கூட அழகாய் உனக்கு நிறைவேற்றி தரப்போகிறேன் என் செல்லமே. நீ எப்போதுமே ஜெயிச்சுக்கிட்டே இருக்க மாட்டேங்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ அதே போல நீ எப்போதும் தொற்றுக்கொண்டும் இருக்க போவதில்லை. உன்னை ஜெயிக்க வைக்கவும் உன் வாழ்வில் உன்னை சந்தோஷமாய் வாழ வைக்கவும் இந்த வராகியம்மா நான் இருக்கிறேன் தானே. உன்னுடைய கோபம் என்பது உன்னை நேசிப்பவர்களை கூட உன்னை வெறுக்கும்படி யோசிக்க வைக்கும். ஆனால் நீ அன்போடு இருந்தீனா உன்னை வெறுக்கும் மனிதர்களும் மீண்டும் உன்னை புரிஞ்சுக்கிட்டு உன்னை நேசிக்கக்கூடியவர்களாக மாறிவிடுவார்கள் என் செல்லமே. எப்போதும் எல்லா இடங்கள்லையும் அன்பையும் பாசத்தையும் பரிவையும் காட்டக்கூடிய ஆளாக நீரு. எல்லாவற்றையும் சரியாக புரிந்து கொண்டு நிதானமாக நீ செயல்பட்டாலே போதும். எந்த விஷயமும் தவறாய் உன் வாழ்வில் நடக்காத அளவுக்கு எல்லா விஷயங்களையும் சரியாய் முறையாய் நான் முடிச்சு கொடுத்துருவேன். என் வாழ்க்கை முழுவதும் துன்பங்களாக இருக்கே, பிரச்சனைகளாக இருக்கே, கஷ்டமாக இருக்கேன்னு உன் தலையெழுத்தை எடுத்து நினச்சி தானே நீ வருத்தப்பட்டாய். இப்போது எல்லாமே உனக்கான சமாதானமாகவும் உனக்காக சாதகமாகவும் உனக்கான சந்தோஷத்தை தரும் விதத்திலும் நடக்கும்படி இந்த வராகியம்மா உன் தலையெழுத்தை மாற்றி எழுதிட்டேன். இனி ஒருபோதும் எந்த தவறும் உன் வாழ்வில் நடக்காது என் செல்லமே. இன்பம் வரும்போது மட்டும் நீ அதை பற்றி கொஞ்சமும் யோசிக்கிறது கிடையாது. ஆனால் துன்பம் வந்துட்டா அதை நினச்சி ஏன் வருத்தப்படக்கூடிய ஆளாக நீ இருக்கிறாய். துன்பப்பட்டு வாழ்நாளை வீணடித்ததெல்லாம் போதும். இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே இன்பமாக நடக்கும் என எதிர்பார்ப்போடு எல்லா விஷயங்களையும் எதிர்கொள்ள தயாராக இரு. நீ எதுக்காக இந்த உலகத்தில் வாழணும்னு யோசிக்கிறத விட நாம் வாழக்கூடிய இந்த வாழ்நாளை எதற்காக வீணடிக்கணும்னு யோசி. வாழ்க்கை என்பது உனக்காக நீ சந்தோஷமாக வாழ்வதற்காக தானே படைக்கப்பட்டது. தேவையில்லாத விஷயங்களை சிந்தனை செஞ்சு தேவையில்லாத மனிதர்களோடு பழக்கம் வச்சு தேவையில்லாத விஷயங்களை யோசித்து கவலைப்படுறதை விட்டுட்டு உன் வாழ்க்கைக்கு அவசியமான உனக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய நல்ல விஷயங்களை யோசனை செஞ்சு நேசித்து வாழ கற்றுக்கோ. சிந்தனையோடு நீ வாழக்கூடிய வாழ்க்கை என்பது நிச்சயமாக உனக்கு ஒரு புது பொலிவையும் புத்துணர்ச்சியையும் தரும் என் செல்லமே. ஆனால் அந்த சிந்தனை உனக்கான நல்விதத்தில் இருக்கும்படி பார்த்துக்கோ. நம்பிக்கை வைத்தவர்களை ஏமாற்றுவது சாமர்த்தியம் கிடையாது, நீ அவர்களுக்கு செய்கிற துரோகம் அல்லவா. அந்த துரோக செயலை நீ ஒருபோதும் வாழ்நாளில் செய்யக்கூடாது. பல காலமாகவே உன்னை எல்லாரும் சொல்லி ஏமாத்துகிற ஒரே வார்த்தை நல்லது நினைக்கிற உனக்கு நல்லது நடக்கும் என்பது தானே. ஓ நல்ல மனசுக்கு எதுவுமே நல்லதாக நடக்காமல் மேலும் மேலும் துன்பமும் வேதனையும் வந்து உன்னை ஆட்டி படைக்குது. நீ எல்லாருக்கும் நல்லது நினைச்சாலும் எல்லாரும் உனக்கு கெடுதல் நினைப்பவர்களாகவே உன்னை சுற்றி இருக்கிறாங்களா? எந்த இடத்துல எந்த காரணத்துக்காக யார் உன்னை உதாசீனம் செய்தாலும் நீ அங்குதான் வெற்றி பெற ஆரம்பித்து விடுகிறாய் என் செல்லமே. ஏன்னா சும்மா இருக்க மரத்தை யாரும் சீண்டி கூட பார்க்க மாட்டாங்க. காய்த்த மரத்தை தானே கல்லால் அடித்து அதிலிருந்து பழத்தை பெற நினைப்பார்கள். அதுபோல் நீ சும்மா யாருக்கும் உபயோகம் இல்லாமல் இருந்தால் யாரும் உன்னை திரும்பி பார்க்க போகிறது கிடையாது. உன்னால் அவங்களுக்கு வேலை நடக்குது, உன்னால் அவங்களுக்கு காரியம் நடக்குதுன்னா உன்னை தேடி வருவாங்க. அல்லது நீ உன் வாழ்க்கையில் முன்னேறி போகிற அவங்கள விட முன்னுக்கு வந்து ஜெயிச்சிருவன்னு நினைக்கும் போது தான் உன்னை கீழே தள்ளுவதற்கும் உதாசீனப்படுத்தி உன் மனதை காயப்படுத்தி எப்படியாவது சங்கடப்படுத்தி உன்னை தோற்கடிச்சிடணும்னு ஏதாவது ஒரு விதத்தில் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி உன்னை பலவீனப்படுத்தி ஜெயிக்க நினைக்கும் மனிதர்கள் கண் முன்னாலேயே உனக்கான பலத்தை அதிகரித்து உன்னை ஜெயிக்கவும் வைப்பேன். உன்னுடைய மனசாட்சிக்கு மட்டும் நீ உண்மையாக இருந்தால் போதும். யாருக்கிட்டையும் போய் நீ எப்படிப்பட்ட ஆளனை நிரூபிக்க அவசியமே இல்லை என் செல்லமே. தோல்வி அடைஞ்சிட்டா அதுக்காக அதிலேயே விழுந்து கிடக்கணுமா என்ன? உன்னுடைய பழைய தோல்விகள் சுவடுகள் எதுவும் உன்னை தாக்காத அளவுக்கு உனக்கான வெற்றியை உன் கரங்களில் நான் வந்து தருவேன். எப்போதுமே கவனத்தோட படிப்படியாக முன்னேறி போகிற உன் வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய வெற்றியை பெறத்தான் போகிறாய். இந்த வாழ்க்கையை வாழணுமா நினச்சி வருத்தப்படாத. இந்த உலக வாழ்வில் நீ வரலாறு படைக்கும்படி உன் வாழ்க்கையில் துன்பங்களை தூசியாய் துரத்தி அடித்து சந்தோஷங்களை சிறகுகளாய் உனக்கு கொடுக்க போகிறேன். இந்த வராகியம்மா நினச்சா முடியாத காரியம் எதுவும் இருக்கா என்ன? நீ நல்லா இருக்கக்கூடாது, நல்லா வந்துடக்கூடாதுன்னு உனக்கு செய்வினை செய்ய நினைத்த மனிதர்களும் சரி, உனக்கு எதிராக காய் நினைத்து உன்னை காயப்படுத்த நினைத்த மனிதர்களும் சரி, எல்லாரையுமே ஒதுக்கி வச்சு
உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுப்பேன். நீயே உன்னை ஏமாற்றிக்கிறது ஒரே ஒரு விஷயத்துல தான். அதாவது நீ பாசம் வச்ச எல்லா மனிதர்களும் உன்னை புரிஞ்சு உன் மேலே பாசம் வைப்பாங்கன்னு நினைக்கிறது. ஏமாந்து போகாதே என் செல்லமே. எப்போதுமே ஜெயிச்சவனுக்கு அடுத்து ஜெயிப்போமாங்கிற பயம் இருக்கும். ஆனால் தோத்தவனுக்கு அடுத்து நிச்சயமாக ஜெயிப்போன்ற நம்பிக்கை இருக்கும். அந்த நம்பிக்கையை கொண்ட ஆளாக என் பிள்ளையான நீ இரு. சில உறவுகள் காரணமின்றி உன்னை வெறுக்கிறாங்க. சில உறவுகள் உன்னை விட்டு பிரிஞ்சு போகிறதுக்காகவே காரணத்தை தேடி உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. நல்லா யோசிச்சுப்பாரு. நீ பாவம் பார்த்த மனிதர்கள் தானே சரியான நேரத்தில் உன்னை பதம் பார்த்து காயப்படுத்தி கஷ்டப்படுத்தினார்கள். நீ ஒருபோதும் யார் மீதும் அதிகமாக அன்பு வச்சு நம்பிக்கை வச்சு ஏமாந்து போகாதே என் செல்லமே. நீ மற்றவங்க மேலே அன்பு வச்சாலும் பாசம் வச்சாலும் நம்பிக்கை வச்சாலும் ஒரு நாள் நிச்சயமாக ஏமாந்து போவாய். ஆனால் அது அளவோடு இருந்தால் உனக்கு எந்த நஷ்டமும் வராது. அதிகமாய் செய்வதும் அதிகமாய் கொடுப்பதும் உனக்கு அதிக பிரச்சனைகளைத்தான் கொடுக்கும். உயர்வான எண்ணமும் விரிவான சிந்தனையும் நேர்மையான செயல்பாடும் இருந்தால் உன்னை வீழ்த்த யாராலும் முடியாதுன்னு தெரிஞ்சுக்கோ. சொல்ல முடியாத வாழ்க்கையை தானே, அதாவது வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு பல ரகசியங்களை மனசில் வச்சுக்கிட்டு வாழுகிற வாழ்க்கையே தானே இன்று பல பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஓ மனசுலையும் பல பேர்கிட்ட சொல்ல முடியாத ரகசியங்களும் உன்னை பற்றிய பலவீனமும் உனக்குள்ளே இருக்குன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் கூட யார் மனசையும் காயப்படுத்தாத அளவுக்கு அன்புள்ளம் கொண்ட பிள்ளையாக நீ இருக்கிறாய். உயர்வான எண்ணமும் விரிவான சிந்தனையும் நேர்மையான செயல்பாடும் கொண்டு வாழ நினைக்கும் உன்னை யாராலும் வீழ்த்த முடியாது என் செல்லமே. சிரிக்க வைத்த உறவுகள் என்னமோ சில நிமிடங்கள் தான் உனக்கு ஞாபகம் இருக்கும். ஆனால் உன்னை அள வச்சு காயப்படுத்தின உறவுகளை நீ உன் வாழ்நாளின் கடைசி வரை மறக்க மாட்டாயல்லவா? உன்னுடைய மன வருத்தங்களை வாய்விட்டு சொல்ல முடியாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் உனக்கு எல்லா வருத்தங்களையும் போக்கி வசந்தங்களை தருவதற்காக நான் இருக்கேன். எதிர்பார்ப்பு இல்லாத வாழ்க்கை என்பது இயல்பான பேச்சு. யாரையும் காயப்படுத்தாத அன்பு என எல்லா நல்ல குணங்களையும் உனக்குள்ள நீ வச்சுக்கிட்டு நல்ல வாழ்க்கையை வாழும்படி இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக நிற்க போகிறேன். எப்போதும் எல்லார் என்ன செஞ்சாலும் எல்லார் மீதும் அன்பு கொண்டும் பாசம் கொண்டும் நீ நடந்துக்கிற. எது நடந்தாலும் உனக்கு என்ன வேண்டும் என்பதில் தெளிவான ஆளாக நீ இரு. அதே போல அது உனக்கு கிடைக்கும் வரையிலும் பொறுமையாகவும் இரு என் செல்லமே. எப்போதுமே சிரிச்சுக்கிட்டே வாழ்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை நீ நினைக்கிறியா? அவங்க உண்மையாகவே பிரச்சனைகளை விட மிக வலிமையான ஆளாக மனசில் தைரியமுள்ள ஆளாக நீ இருப்பாங்க. நீயும் அதே போல தான். உன்னுடைய பிரச்சனைகளும் கஷ்டங்களும் எது வந்தாலும் அதை எதையும் வெளிக்காட்டி கொள்ளாத, எதையுமே பெருசாக நினைக்காத, எதுக்கும் முக்கியத்துவம் அடுக்காத ஆளாக, மிகவும் சந்தோஷமான ஆளாக, வலிமையுள்ள பிள்ளையாக இருக்க வேண்டும். மனிதர்கள் எப்போதுமே மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய குணத்தை வச்சிருக்காங்களே நினச்சி ஆச்சரியப்படாத. இங்கு உன்னுடைய நிழலே கூட காலையில் ஒரு மாதிரி சாயந்தரம் வேறு மாதிரி தானே திசை மாறி விழுகுது. அப்படி வெளிச்சத்திற்கு ஏற்ப விழுகிற உன்னுடைய நிழலே உன் கட்டுப்பாட்டில் இல்லாத போது அக்கம் பக்கத்து மனிதர்களும் அடுத்த மனிதர்களும் அவங்கவங்க இஷ்டத்துக்கு தான் இருப்பாங்கன்றதை புரிஞ்சுக்கோ. உனக்கு பிடித்தவர்களை தக்க வைத்து கொள்வதற்காக நீ நிறைய செலவழிக்கலாம். பணத்தை அல்ல, நேரத்தை செலவழித்து உனக்கு பிடித்தவர்களிடம் பேசி அவங்கள சந்தோஷப்படுத்தி நீயும் சந்தோஷப்பட்டு நிம்மதியாக உன் வாழ்க்கையை வாழப்பாரு. கஷ்டத்தோடு வாழ நினைத்தாலும் அல்லது நடுத்தருவில் வாழக்கூடிய சூழ்நிலையே வந்தாலும் யாருக்கும் தொந்தரவில்லாமல் தனியாக ஓரமாக நிற்க பழகிக்கொள். உன்னால் ஒருத்தர் கஷ்டப்பட்டாங்கன்ற வார்த்தைகளும் சூழ்நிலையும் ஒருபோதும் வரவே கூடாது என் செல்லமே. அனுபவங்களை சேகரித்துவை. இனி வரும் நாட்களில் அது எச்சரிக்கையோடு நீ செயல்படுவதற்கு உதவிகரமாக இருக்கும். உன்னுடைய பலவீனத்தையும் கஷ்டங்களையும் வருத்தங்களையும் போக்கி உனக்கான சந்தோஷ வாழ்க்கையை தருவேன்.